மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை தாங்க பண்ணியிருந்தேன். 1 கப் இட்லி அரிசிக்கு வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு இந்த 3மே சேர்த்து 1 கப் எடுத்திருந்தேன். கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்திக்கிட்டேன். அரைக்கும் போது வந்து இஞ்சி, ஜீரகம், சோம்பு, 2 வரமிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சள் போட்டு சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேங்க. ஹார்த்திக்கு ப்ளைன் தோசையாக ஊற்றியாச்சு. எங்களுக்கு வந்து ஆனியனும் முருங்கைக்கீரையும் போட்டு சூப்பரான அடை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இது ரொம்ப நாளாகவே இந்த வேர்ஃபுல்லோட பாக்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இது ஸ்டீல் பாக்ஸுங்கிறனால ரொம்பவே துருப்பிடிச்சிருந்துச்சு. இதை ஏதாவது ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஹார்த்திக்கு வந்து கலர் பென்சில் கிரையான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேங்க. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக ரசமும் எக் கிரேவியும் தாங்க பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம், சோம்பு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அது வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி எடுத்து அதையும் சேர்த்து வணக்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி 2 சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்குமே வணக்கி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நான் குக்கடோட பள்ளிப்பாளையம் மசாலா தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ ஃப்ளேவர்டாக இருக்குங்க இந்த மசாலா. நம்ம சிக்கனுக்கு மட்டுமே இல்லை, வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணாலும் ஓகே. இது மாதிரி எக் கிரேவியெல்லாம் பண்ணும்போது இது சேர்த்திக்கும் போது அவ்வளோ செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆன்லைன்லேயுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்கிதுங்க. சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.